ஆனந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயகிரியம் உபாஸ்பகே. நமஸ்காரம். அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 1/7/2024 7/7/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்க்கலாம். இந்த வாரத்தில் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வாரத்தில் கோல்சாரம்னு சொன்னால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறதும், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் சூரியன் சுக்கிரன், கடகத்தில் புதன், கன்னியில் கேது, சனி கும்பத்தில், மீனத்தில் ராகு. இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம், அதாவது மேஷ ராசியில் ஆரம்பிக்கிறார். கடக ராசி பூச நட்சத்திரம் வரலாம் போகிறார். 4 ராசி போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா, ஏகாதசி வருது. 2ஆம் தேதி அன்றைக்கி 2/7/2024 அன்றைக்கி ஏகாதசி. வைணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றமான நாள். அதை தவிர கூர்ம ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாள். கூர்மாவதாரத்தை போற்றக்கூடிய நாளாக சொல்லக்கூடியது. அதற்கு அடுத்த நாள் ஏகாதசி சொல்ப நாடி தான் இருக்குது. அதுக்கப்புறம் துவாதசி வருது. இருந்தாலும் அடுத்த நாள் சாயந்தரம் பார்த்தோன்னா திரையோதசி, அதாவது பிரதோஷ காலம் வருது. சிவபெருமானுக்கு ஏற்றது பிரதோஷ விரதம் இருந்து சாயந்தரம் அந்த பிரதோஷத்தினுடைய தீபாராதனையை பார்த்துட்டு, நந்தி தேவன் முன்னாடி இருந்து அங்கே தீபாராதனையை பார்த்துட்டு அதற்கு பிறகு பிரதோஷ விரதத்தை முடித்து சாப்பிட்றது அப்படின்றது ரொம்ப விசேஷம். இதன் மூலியமாக நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிச்சயமாக வெற்றி பெறும். எது இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சிவ வழிபாட்டில் மிகப்பெரிய ஏற்றமான விசேஷமான ஒரு விஷயம்ன்றது இது பிரதோஷம். அதற்கு அடுத்து பார்த்தோம்னா அமாவாசை வருது. அதுக்கு அடுத்த நாள் அதாவது 5ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தோம்னா அமாவாசை. அதற்கு பிறகு ஆஷாட பிரதமை அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் தேதி அன்னைக்கு ஆஷாட பிரதமை. இந்த வாரத்தில் 4ஆம் தேதி அன்னைக்கு அவமாகம் அப்படின்னு போட்டிருக்கும். அவமாகம் அப்படின்னா 3 திதியோ நட்சத்திரமோ யோகமோ ஒரே நாளில் வர்றது அவமாகம். இந்த காலகட்டம் ஏன் போட்டிருக்கு அப்படின்னா, திருத்தியை, சதுர்த்தி அண்டு அமாவாசை, இந்த 3 திதிகளும் வந்துடுறது. எப்படி வருது அப்படின்னா, 4ஆம் தேதி அன்னைக்கு திருத்தியை ஒரு சொல்ப நாள், ஏதாவது ஒரு நாழிகை 2 நாழிகை தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது சதுர்த்தி பார்த்தேன்னா சதுர்த்தசி பார்த்தேன்னா திரையோதசி, சதுர்த்தசி பார்த்தேனால் 14ஆம் நாள், அதாவது கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தசி பார்த்தேனால் 54 நாழிகை 35 வினாழிகை இருக்குது. அது சூரிய உதயத்துக்கு முன்னாடியே முடிஞ்சுடுறது. அதற்கு பிறகு பார்த்தேனால் சூரிய உதயத்துக்கு முன்னாடியிலேருந்து அமாவாசை திதியும் ஆரம்பிச்சு விடுறது. அதனால் 3 திதி வர்றது இந்த நாளில். நம்மளுக்கு பார்த்தேனால் திதி அப்படின்னு சொல்லக்கூடியது இன்றைய சூரிய உதயத்திலிருந்து அடுத்த நாள் சூரிய உதயம் வரையிலும் கணக்கு. அதனால் இந்த காலகட்டத்தை 60 நாழிகைன்னு சொல்லி, இந்த 60 நாழிகையில் 3 திதிகள் வந்ததே ஆனால் அது அவமாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த அவமாகம் அப்படின்னு வந்தால் என்ன அப்படின்னா, அந்த காலகட்டத்தை விசேஷ காரியங்கள்லேருந்து தவிர்ப்பான். அது நல்லதில்லை அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்ப்போமே. ஏன்னால் கன்னியா ராசி, துலா ராசி, விருச்சிக ராசி, அது தவிர தனுசு ராசி, இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இன்றைய கோச்சார பிரகாரம் மறைஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டமத்தின் மூலியமாக மதிகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் மறைந்திருக்கும் பொழுது மதி கெடக்கூடும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் முடிஞ்சவர்களும் எந்த ஒரு புதிய முடிவும் எடுக்காமல் இருக்கிறது புத்திசாலித்தனம். அது தவிர வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது. தேவையற்றவர்களுக்கு தேவையற்ற வம்பு வழக்கங்களில் ஈடுபடுறது, அது தவிர வாயில் ஏதாவது பேசிடுறது, அது தவிர யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறது, தன்னை நம்பி அவரை கொடுங்கன்னு சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் சிறந்தது. ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டியதாக வந்துடுத்தே ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது
அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்திக்கீரை கட்டு ஒரு 2 பசுமாட்டுக்கு வாங்கி கொடுங்க. உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த வாட்டி துவாதசி வேறு வருது, அதனால் கண்டிப்பாக கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம், அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாம் கொடுங்க. உங்களுடைய ஜாதகத்தை கணித்து குறித்து அதில் ராசி சந்தி, பாத சந்தி, நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி, ஏதாவது சந்தியில் இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து, இன்றைய கோல்சாரம் எப்படி உங்களுக்கு வலுவாக இருக்கா இல்லையான்றதையும் பார்த்து, உங்களுடைய ஏற்ற காலங்கள், இரக்கத்தினால் என்னென்ன பிரச்சனைகள், அதற்கு உண்டான எளிய தீர்வு என்ன அப்படின்றத ஒன்றா கொடுக்க முடியும் என்னால். அதற்கு உண்டான கட்டணத்தையும் செலுத்தி அதற்கு பிறகு நீங்கள் எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோ. இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 1/7/2024 7/7/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். ராசியில் பார்த்தேன்னா ராசிநாதன் ஆட்சி பெற்றிருக்கார், இருந்தாலும் 6ஆம் இடத்தில் மறைந்து இருக்கக்கூடிய இடத்துல ஆட்சி பெற்றிருக்கார். அதனால் எதிரிகள் அற்ற நிலை இருக்கும். ஆனால் எதிரிகள் இருப்பார்கள். எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு விசேஷம் இருக்கும். போட்டித் தேர்வுகளெல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய கடன் வாங்குவீங்க, புதுசாக இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக 4ஆம் இடத்தில் 4ஆம் அதிபதியான சனி பகவான் ஆட்சி பெற்று வக்கரத்தில் இருக்கார். அதனால் புதுசாக இடம் வாங்கிறதோ நிலம் வாங்கிறதோ அதை தவிர வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்தில் சற்று களங்கப்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் அதன் மூலியமாக ஒரு பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுப்பார். இதன் மூலியமாக பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக 7ஆம் இடத்துல குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானையும் குரு பகவான் பார்க்குறார். நல்ல ஒரு ஏற்றம் 11ஆம் இடத்தில் நல்ல ஒரு ஏற்றம். நினைத்த காரியங்கள், நினைத்த விஷயங்கள் நடக்கும். தொழிலில் அபரிவிதமான ஏற்றம் இருக்கும். தொழிலில் நல்ல ஒரு லாபம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான், சூரிய பகவான் 2 பேரும் இருக்கிறது பெரிய விசேஷம். மறைந்திருக்கக்கூடிய சூரியன் மூலியமாக தந்தையின் உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கார். அதாவது புத பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா மறைந்திருந்த அதிர்ஷ்டங்கள் வரும். லாட்ரி, ரேஸ் இந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் 1/7/2024 7/7/2024 வரலும் உண்டான நாட்களில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 2ஆம் தேதி மதியம் ஒரு 12:30 மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாயோடு சேர்ந்து உங்களுடைய ராசிநாதனோடு சேர்ந்து சந்திர மங்கள யோகம் அமையிறது. இந்த காலகட்டத்தில் இந்த கேட்ரிங் டெக்னாலஜியில் இருக்கிறவா, அதை தவிர நலபாகம்னு சொல்லக்கூடிய சமையல் கலை வல்லுநர்கள், மருத்துவர்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், அதை தவிர மிலிட்ரி, இந்த மாதிரியான யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். குரு சந்திர யோகம் உயர்ந்து திருமணத்திற்கு கண்டிப்பாக நாள் குறிச்சிடலாம், கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னா 7ஆம் இடத்துல குரு பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கார். இவ்வளோ நாளாக தடங்கள் ஏற்பட்டு கொண்டிருந்த வாழ்க்கெல்லாம் இப்போ ஒரு பெரிய மாற்றம் வரும். கண்டிப்பாக திருமண யோகம் நிச்சயமாக உண்டு. சப்தமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் திருமணத்தை நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் நடத்தி வச்சே தீர்வார். சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல வர்றது பெரிய விசேஷம். குரு சந்திர யோகம், கஜகேஸ்வரி யோகம் அமையக்கூடிய காலகட்டமாக அமையிறது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும். நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா
4ஆம் தேதி மாலை ஒரு 5 மணி வரலும் சந்திர பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். அதற்கு பிறகு 8ஆம் இடத்துக்கு போகிறார். சந்திராஷ்டம காலமாக இருக்குது. சூரியன், சந்திரன், சுக்கிரன் 3 கிரகங்கள் 8ஆம் இடத்துல மறைஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சுக்கிரன் 8ஆம் இடத்துல மறைஞ்சி இருக்கிறதுனால கணவன் மனைவியிடையே சற்று பிரிவினை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போகிறது அப்படின்றது நிச்சயமாக பிரிவினை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கும்போது சந்திராஷ்டம காலம், யாருக்கும் தேவையில்லாமல் கையெழுத்து போடாதீங்க, ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க. அந்த 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கும்போது 8-9 பரிவர்த்தனை யோகம் அமையிறது விசேஷம். 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துலையும் 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துலையும் ஆட்சி பெற்று போகிறதுக்கு சமம். புத பகவானுடைய வீட்டில் சந்திரனும் சந்திர பகவான் வீட்டில் புத பகவான் இருக்கிறது மூலியமாக பரிவர்த்தனை யோகம் வருது. இதன் மூலியமாக சந்திர பகவான் சந்திராஷ்டம காலமாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது, கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அதாவது 6ஆம் தேதி ராத்திரி ஒரு 11:30 மணியிலிருந்து 9ஆம் தேதி காத்தால ஒரு 9 மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். புதனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்குது. 8-9 அதிபதிகள் சேர்ந்து இருக்க மறைந்த இடத்துலேருந்து திடீர் பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் மொத்தத்தில் பார்த்தலையானால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்குது. அருகில் இருக்கக்கூடிய மாங்காடு அம்மன் கோவிலுக்கு போய்ட்டு எலுமிச்சம்பழ மாலை போட்டு வாங்கும், குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கும். இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரம் கண்டிப்பாக திருமணம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.